வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் போட்டு வைத்த கணக்கை நிறைவேற்ற வந்திருக்கின்றேன். திருச்செந்தூரில் மாசிமக திருவிழாவிற்கு கொடியேறி இருக்கின்ற இந்த நல்ல நாளில் நான் உன்னோடு பேச வந்திருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த கந்தனின் அருள் ஆசிகளோடு உனக்கு நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, உன் அப்பன் இந்த கந்தன் உன் முன்னால் வந்து விட்டால் அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதுவும் திருச்செந்தூரிலிருந்து முருகன் உன்னோடு பேச நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான காலமும் நேரமும் உனக்கு எதை எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்றதோ அதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியென கண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் அத்தனை உண்மைகளையும் நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்று நினைத்து இங்கு பதறியது எல்லாமும் போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய காலம் இது. என் பிள்ளையே, அப்பன் நான் இருக்கிறேன் என்பதும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உனக்கான நொடிகள் தான். ஆனால் நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இதற்கு தகுந்தாற் போல உன் மனதை நீ நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும். நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதுமா? நாம் விரும்பியதை எல்லாமும் சரியாக நாம் பெற வேண்டும். நம்முடைய எண்ணங்களை எல்லாமும் நாம் தெளிவாக வைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலமும் நமக்கு வேண்டிய ஒன்றை தரவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையையே நீ வெறுத்து விடக்கூடாது. உனக்கானதை நீ முன்னிறுத்தி நீ விரும்பியதை நிச்சயமாக தெளிவுபடுத்தி எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? நான் உன் அப்பன் இந்த கந்தன் வருகின்ற இந்த நேரம் எல்லா நிலையையும் உனக்கு நான் சரியென்று எடுத்து உணர வைக்க வேண்டும் அல்லவா? அதனால் நான் நினைத்ததை சரியாக செய்துவிட எப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன். நீ அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்து விட்டால் அது போதும். உனக்கானவற்றை எல்லாமும் நான் உன் முன்னால் தருகின்ற இந்த வேளை என் பிள்ளை, நீ எதையும் விட்டு விடாமல் சரியென கொண்டு ஒவ்வொன்றையும் நீ வாழ நினைத்து விட்டால் அது போதும். மற்ற எல்லாமுமே உனக்கு தானாகவே நடக்க தொடங்கிவிடும். மற்ற எல்லா விஷயங்களும் அப்பன் முருகன் என்னுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் உனக்கென கிடைக்க தொடங்கிவிடும். நீ அடியெடுத்து வைத்த விஷயங்கள் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு மாற்றத்தை தர தயாராகி விட்டது என்றால் நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை பக்குவப்படுத்தி கொண்டாய் என்பதுதானே அர்த்தம். நீயும் இதற்கு தகுந்தாற் போல உனக்குள் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர தொடங்கிவிட்டாய் என்றுதானே அர்த்தம். இனி நடப்பது எல்லாமும் சரியென நீ கண்டு இந்த வாழ்க்கையின் திறமைகளை உணர்ந்து நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காது. சரியாக நாம் நினைத்த இந்த வாழ்க்கையில் எதையும் கைவிட்டு விடக்கூடாது. தவறு என்று யோசிப்பது சரியானதாகவும் தவறு என்று நினைப்பது சரியானதாகவும் மாறிவிட ஒரு நொடி போதும் அல்லவா? சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நம்பி ஏமாந்ததும்
இவர்கள் செய்வார்கள் என்று நீ நினைத்து கடந்ததும் போதும். இனிமேல் என்ன நடக்கும் என்பதனை கந்தன் உனக்கு எடுத்துச் சொல்வேன். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் உனக்கெனவே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. நீயாக இருந்து இனி எல்லாவற்றையும் உணரும் இந்த நேரம். இனிமேல் எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காது. உன்னை நான் மீட்டெடுப்பேன். உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது எது கெட்டது எது என்று நான் உனக்கு எப்பொழுதுமே முன்னின்று உணர்த்துவதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நீ தொலைத்து விடக்கூடாது. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதும் நீ உணர்ந்து கொண்ட மிகப்பெரிய உண்மையாக உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் நான் உனக்கு சொன்ன கணக்கு என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நின்று உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் சரி, இனி இவை அத்தனையிலும் இருந்தும் நீ ஒரு மிகப்பெரிய நன்மையை அடையப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய நன்மைக்குள், நீ விரும்பியதை விட சிறப்பான வெற்றிக்குள் உன்னை அழைத்து செல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் என் பிள்ளை நீ சந்தித்த சில பிரச்சனைகள் முடிவில்லாமல் இன்னமும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதல்லவா? இவை எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதொரு திருப்பத்தை நடத்தி கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது நீ எதையுமே கவனமாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். கந்தனுக்கு விருப்பம் தன் பிள்ளைகள் நினைத்ததை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடைந்தே தீர வேண்டும் என்பதுதானே இந்த கந்தனின் எண்ணம். நீ நினைத்த ஒவ்வொன்றையும் நீ உறுதியாக அடைய வேண்டும் என்பதுதானே. உனக்கு நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ சரியென கண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை நீ தேடி தேடி பெற்றுக்கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் சொல்ல சொல்ல இனி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி நாசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு நடக்கும் என்பதிலும் எந்த கலக்கமும் வேண்டாம். என் பிள்ளையே, நாம் சரியான ஒன்றை எப்பொழுதும் முன்னிறுத்தி செல்வோமானால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நமக்கு நிச்சயமாக சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலமும் நேரமும் உனக்கு அத்தனையையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, சந்தோஷமாக நீ எதையும் பெற வேண்டி இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையையும் நீ முன்னிறுத்தி விடுவாயானால் நிச்சயமாக உனக்கு எல்லா நன்மைகளும் சரியெனவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. காலமும் நேரமும் உன்னை கைகூடி வந்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்த வருகிறது என்பதனை மறக்காதே. அப்பன் முருகன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் முன்னிறுத்தி நடத்துவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கட்டும். இனிமேல் என் பிள்ளை கலங்காதிரு. கந்தன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறும் நேரம் இது. இனி என்ன நடந்தாலும் இந்த கந்தன் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் மனதிற்குள் தெளிவில் இருக்கட்டும். அப்பன் நான் சொன்னபடி இந்த வாழ்க்கை உனக்கு பல மாற்றங்களை கொடுக்கட்டும். சந்தோஷமாக இரு. உனக்கானவை எல்லாவற்றையும் நான் ஒரு சேர உறுதியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் முருகனின் ஆசிகளோடு உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பு. அது போதும்.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.